ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அசத்தலான கீபோர்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த கீபோர்டு இருந்தால் போதும், ஒரு 4-5 ஆப்ஸ் செய்கிற வேலையை அந்த ஒரு கீபோர்டே உங்களுக்கு செஞ்சு கொடுக்குது. அந்த கீபோர்டு இப்போ வர லேட்டஸ்ட் மொபைல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதிலே எனேபிளாக இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஓல்டு மொபைலாக அப்படி இருந்தீங்க அப்படின்னா, ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கூகுள் கீபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் கீபோர்ட் கிடைக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம யூடியூப் சேனலுக்கு வரீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஆல்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்தமாதிரி நம்ம டெக்னாலஜி சம்மந்தமாக போகிற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இந்த கூகுள் கீபோர்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ். இந்த செட்டிங்ஸ் பக்கத்தில் ஜின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாங்குவேஜ் தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ்னு சொல்லிட்டு வரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தமிழில் டைப் அடிக்க தெரியும், இங்கிலீஷில் டைப் அடிக்க தெரியாது. அப்போ அவங்க தமிழில் டைப் அடிச்சுட்டு அதை அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் டைப் அடிக்க தெரியும், தமிழில் டைப் அடிக்க தெரியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கம் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த பக்கம் தமிழ் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் குட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுற வேர்டு எல்லாமே அங்கே தமிழில் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பில் ரெண்டாவது பார்க்க போகிற செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேவ் எ நைஸ் டே. நம்ம இப்போ ஒரு வேர்டை டைப் பண்ணியாச்சு. இந்த வேர்டு வந்து ஃபுல்லாக கிராமட்டிக்கலாக மிஸ்டேக் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த வேர்டை மொத்தமாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க. செலக்ட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாலும் ஓகே, இல்லை மொத்தமாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கீழே இந்த ஏரோ மார்க் அம்புக்குறியை வந்து நீங்கள் கிளிக் பண்ணக்குள்ளே அது வந்து ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு அல்காரிதம் லெட்டரும் வந்து ஸ்மாலில் காமிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் லெட்டர் மட்டும் டீல காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ் வந்து ஒரு கரெக்டான சென்டென்ஸ். இது மூலயமா நீங்கள் அனுப்புகிறவங்களுக்கு மிஸ்டேக் இல்லாமல் அனுப்பலாம். இந்த கீபோர்டில் மூணாவதாக பார்க்க போகிற செட்டிங்ஸ் என்னென்னா, இதில் ஃப்ளோட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜை வந்து பர்சனலாக அனுப்பணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃப்ளோட்டிங்கை ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கிட்டு நீங்கள் மெசேஜை சென்ட் பண்ணிக்கிட்டு அந்த சென்ட் பண்ண மெசேஜுக்கு மேலேயே போய் கீபோர்டை வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் சென்ட் பண்ணுற மெசேஜ் வந்து என்னன்றதை பக்கத்தில் இருக்கவங்க பார்க்க முடியாது. இது மூலயமா நீங்கள் ஒரு சேட்டை வந்து பர்சனலாக செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீபோர்ட்லேயே வந்து இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்குது, எனக்கு இங்கிலீஷ் டைப் பண்ண தெரியாது, எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த லாங்குவேஜில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஆட் கீபோர்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ஊரில் இருக்க எல்லா லாங்குவேஜும் வந்து வருமே. அந்த லாங்குவேஜில் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுதோ அது நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் இந்தியான்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம தமிழ் இந்தியாவை செலக்ட் பண்ணி டன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கீபோர்டு வந்து தமிழில் ஆட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே தெரியும் TAEN அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம தமிழில் டைப் படிக்கிறது அப்படி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் ஆகிட்டு அவங்களுக்கு மெசேஜாக டைப் பண்ணிட்டு இருக்கக்குள்ள திடீர்னு ஒரு வேர்டோட உங்களுக்கு மீனிங் தெரில அப்படின்னா நீங்கள் வெளியில் போயிட்டு தான் க்ரோம் ஓப்பன் பண்ணி மற்ற கீபோர்டில் பார்க்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கீபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் அந்த 3 டாட் டச் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு சர்ச் ஆப்ஷன் ஒன்று வந்துடும். அந்த சர்ச் ஆப்ஷனில் நீங்கள் போயிட்டு நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து க்ரீட்டிங்னு சொல்லிட்டு அடிக்கிறோம். நம்ம இப்போ க்ரீட்டிங் சர்ச் பண்ணதும் க்ரீட்டிங்கோட ஆப்ஷன்றது கூகுளில் என்ன இருக்குதோ அதை அப்படியே நமக்கு வந்து சர்ச் பண்ணி அவங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எமோஜ் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அந்த எமோஜை டச் பண்ணி கிரியேட் கொடுத்து நம்ம இமேஜ் மூலயமா நம்மளே நம்மளுடைய இமேஜை வந்து எமர்ஜாக மாற்றி சென்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் தனியாகவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் அந்த வீடியோவில் லிங்க் தரேன். அங்கே போய்ட்டு அந்த வீடியோவை முழுசாக பார்த்து இந்த செட்டிங்ஸ் எப்படி எனேபிள் பண்ணுறது நீங்கள் பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக பார்க்க போகிற செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்பெசிஃபிகேஷன் தான் நான் சொல்லுவேன். எந்த கீபோர்ட்லேயுமே இல்லை, எனக்கு தெரிஞ்சு நான் எந்த கீபோர்ட்லேயும் யூஸ் பண்ணதே கிடையாது. இதை இந்த 3 டாட்டை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எடிட்டிங் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் இப்போ ஒரு பேஸ்ட் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு .com பேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து டோட்டலாக வந்து நம்ம செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ண முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம லேப்டாப்பில் எடிட் பண்ணுவோமோ ஒரு வேர்டை அந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் டோட்டலாக எடிட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்ஷன் இந்த கீபோர்டில் வந்து எனேபிளாக கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி பார்த்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச கீபோர்டில் என்ன செட்டிங்ஸ் இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி கூகுள் கீபோர்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த செட்டிங்ஸை தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன்ற செட்டிங்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஆல்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற டெக்னாலஜி வீடியோஸ், அப்டேட் வீடியோஸ் எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ஒரு மொபைலில் ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும்.